வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது நைட்டி கட்டிங். நைட்டி வந்து டபுள் எக்ஸல் சைஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான அளவுகள் வந்து என்னென்ன தேவை அப்படின்றத நான் எழுதி வச்சிருக்கேன். இந்த அளவு நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வந்து கட்டிங் பண்ணி காமிக்க போகிறேன். அப்படியே அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. டபுள் எக்ஸல் சைஸ் யாருக்கெல்லாம் தேவையோ அதேமாதிரி ரெடிமேடாக நீங்கள் செய்யணும்னாலும் சரி, இல்லை ஒரு டபுள் எக்ஸல் சைஸ் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ற நிறைய பேருக்கு வந்து டபுள் எக்ஸல் சைஸ் பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா. எனக்கு டபுள் சைஸ் செட் கொடுங்க, ஒரு சைஸை சொல்லி கேட்கும்போது எக்ஸல் தைச்சிட்டாங்க, டபுள் எக்ஸல் தைச்சிட்டாங்க, ட்ரிபிள் எக்ஸல் தைக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. டபுள் எக்ஸல் சைஸ் நம்ம வந்து ரெடிமேடுக்கும் போடலாம், டபுள் எக்ஸல் யாருக்கெல்லாம் பொருந்துமோ அவங்களுக்கு இதை செய்யலாம். ஓகேவா. அதுக்கான குறிப்பிட்ட அளவுகள் மட்டும், நிறைய அளவுகள் தேவையில்லை, குறிப்பிட்ட அளவுகள் மட்டும்தான். இவங்க டபுள் எக்ஸலில் நைட்டி ஜிப் மாடல். இது வந்து நம்ம ஜிப் மாடல் தான் தைக்க போகிறோம். உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 54 இன்ச்சு, ஷோல்டர் அளவு வந்து 13, மேல்படி அளவு வந்து 48. அப்பர் செஸ்ட்டை தான் நம்ம கணக்கில் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் அது வந்து அதுலேருந்து நம்ம எப்படி கட்டிங் பண்ணுறோன்றது பாருங்கள், ரொம்ப எளிமையாக இருக்கும். கை உயரம் பார்த்தீங்கன்னா 8, கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா 14. அடிங்கை சுற்றளவு நம்ம எடுக்கல, அடிங்கை சுற்றளவு கிடையாது. அடிங்கை சுற்றளவு நம்ம கணக்கில் வைக்க மாட்டோம். ஆனால் நைட்டிக்கு கட் பண்ணும்போது அதை கணக்கில் கொண்டு வருவோம். அது எப்படி அந்த ஷேப் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கட்டிங்கில் ஸ்லீவ் வெட்டும்போது பாருங்கள். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆம்கோல் அளவு வந்து 19. சரிங்களா. கைக்கு வந்து 4 அளவு எடுப்போம். நம்ம எடுத்து செய்யறதா இருந்தால் இப்போ ரெடிமேட் சைஸுக்கு நான் போட்டிருக்கிறது வந்து 3 அளவு தான். அடிங்கை சுற்றளவு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நெக்கோட அளவு பார்த்தீங்கன்னா, நெக்கோட அகலம் வித்து வந்து ஏ வந்து 6, ஃப்ரண்ட் வந்து 6, பேக் வந்து 4. ஓகேவா. இவ்வளோதான். இந்த அளவுகளை வச்சு அழகாக நம்ம ஒரு டபுள் எக்ஸல் நைட்டி கட்டிங் பண்ணி தைச்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த அளவுகளை நோட் பண்ணிக்கோங்க. கட்டிங் முறையை நீங்கள் அப்படியே பாருங்க. இதில் நம்ம வந்து கட்டிங் பண்ணிட்டு இந்த இதில் வந்து நம்ம வந்து ஜிப் மாடல் தான் தைக்கிறோம். சில பேருக்கு வந்து லாங் ஜிப் கேட்குறாங்கன்னா லாங் ஜிப் வைக்கலாம். ஏன்னா பீட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் லாங் ஜிப் கேட்பாங்க. கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக லாங் ஜிப் கேட்டு அப்படி ஈஸியாக கோர்த்து போட்டுக்குருவாங்க. அதுக்காக லாங் ஜிப் வைக்கலாம். அதே வந்து பீட் பண்ணுறவங்க இருந்தால் பீடிங் ஜிப் வேணாலும் சைடில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஃப்ரில் வேணாலும் ஃப்ரில் ஆட் பண்ணிக்கலாம். ஜிப் மாடலே இப்போ நெக்கு வந்து நம்ம டைமண்ட் நெக்கு தான் வைக்க போகிறோம். அதை கட்டிங் முறையை அப்படியே பார்த்துடலாம். அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ சுடிதார் டைப்பில் வேணும், இல்லைனா வந்து எனக்கு ஃப்ரில் வச்சுட்டாங்க, இல்லை நெக்கில் வந்து பார்டர் வச்சுட்டாங்க, அதே ஒரு கான்ட்ராஸ்ட் ஏதாவது டைப் வச்சுட்டாங்க அப்படின்னா இதே அளவுலேயே சின்ன சின்ன மாற்றங்களும் நம்ம ஈஸியாக செய்ய முடியும். ஓகேவா. இதுதான் அளவுகள். இதை எப்படி கட் பண்ணுறது அப்படி பார்த்துடலாமா. இப்போ நம்ம இதை 4ஆக மடிச்சிருக்கோம். ஓகேவா. 2 பீஸ் தனித்தனியாக மடிச்சிருக்கோம். இப்போ உயரத்தை வந்து 54 இன்ச்சு உயரம். கீழே நம்ம மார்க் போட்ட பாருங்க, அங்கேருந்து கரெக்டாக 54 இன்ச்சு உயரம் வச்சுருங்க. கீழே லாஸ்ட் எண்டில் இங்கே போட்டிருந்த பாருங்க, லாஸ்ட் எண்டில் நம்ம மார்க் போட்ட பார்த்தீங்களா, இங்கேருந்து 54 இன்ச்சு உயரம். இப்போ 54 இன்ச்சு வருது ப்ளஸ்ஸு தையலுக்கு. ஓகேவா. இதை தையலுக்கு போட்டோம். அப்படியே வந்து ரெடி ஒன்று தையலுக்கான அளவு ரெடி மார்க்கும் போட்டோம். இப்போ நம்ம ஷோல்டர் அளவை அப்படியே கவனிக்கணும். ஷோல்டர் அளவு எவ்வளவு அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஷோல்டர் வந்து 13 இன்ச்சு நம்ம வந்து மைனஸ் பண்ணிடுவோம். எப்படின்னா இது வந்து நம்ம எடுத்த அளவு கிடையாது, ஒருத்தவங்களுக்கு இருக்கிற அளவு அப்படி நம்ம வைக்க போகிறதில்ல. ஷோல்டர் பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப அதிகமாக வைப்பாங்க. ஷோல்டரை நம்ம அப்படி வைக்கல. நம்ம வந்து கரெக்டாக ஒரு கணக்கு போட்டு ஷோல்டர் திறந்தால் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவு கணக்கு போட்டு நம்ம வச்சுருக்கோம். இந்த 4 கிளாத்து இது கரெக்டாக வச்சுருக்கேன். நான் இன்னும் ஒரே மாதிரி வச்சுருக்கேன். ஓகே. 13 இன்ச்சு எப்படின்னா மைனஸ் பண்ணது. இப்போ 15 இன்ச்சு ஷோல்டர் இவங்களுக்கு அப்படின்னா அதை மைனஸ் பண்ணி தான் நம்ம கணக்கு வச்சுருக்கோம். ஏன்னா இவங்க போடும்பொழுது அவங்களுக்கு கரெக்டாக வந்து வரணும். ரெடிமேடாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக கொடுக்குறதுக்காக இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறோம். ஏன்னா இது அனுபவத்தில் பண்ணுறது தான். 13 தான் வச்சுருக்கேன். அது போடும்போது 15ஆக மாறிடும். ஓகேவா. நெக்கோட அகலம் வந்து 3, 3, 6. 6 வந்து 3ஆக பிரிச்சிருக்கோம். ரெண்டாக பிரிக்கும்போது 3 இன்ச்சு வருது. அதுக்கப்புறம் தையலுக்கு உள்ளே வச்சிடறோம். இங்கேருந்து ஃப்ரண்ட் நெக்கு 6 கிராஸில் இப்படி போட்டுக்கோங்க. 6 பேக் நெக் வந்து 4 அப்படியே கிராஸில் வச்சு போட்டுக்கோங்க. இதில் 4 எல்லாத்துலேயுமே அந்த மார்க்கை போட்டுருங்க. இந்த நெக்கோட அளவோட இப்போ 4 நைட்டி 5 நைட்டி போட்டு விட்டுறீங்கன்னா ஒன்றாவே போட்டு இந்த மாதிரி மார்க் போட்டு வச்சுருங்க. இப்போ இது அப்படியே ஸ்ட்ரைட் மார்க் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக போட்டு பாடி அளவு, இப்போ வந்து பாடி அளவு பார்த்தீங்கன்னா 48 இன்ச்சு. அதை வந்து 4ஆக டிவைட் பண்ணோன்னா 12 இன்ச்சு இங்கே வைக்கிறோம். வச்சு ஸ்ட்ரைட் மார்க் ஒன்று போட்டுக்கலாம்.
நமக்கு வந்து ஆம்கோல் அளவு 19 இன்ச்சு வரணும். 19 இன்ச்சுன்னா இதில் 5.25 இருக்குது. அந்த 5.25 அப்படி மேலே தூக்கிக்கோங்க. 5.25 மேலே தூக்கிட்டோம். 19 வரணும் அப்படின்னா 9.5 2ஆக பிரித்தா 19 2ஆக பிரித்தா 9.5. இந்த 5.25 இருக்குது பாருங்கள், இந்த வித்தை வந்து 3ஆக பிரிச்சுக்கணும். 3ஆக பிரிக்கும் பொழுது எவ்வளோனா இப்போ வந்து 4.5 அப்படின்னா 1.5 4.5 வரும். 1.25 வரணும். எக்ஸ்ட்ராவாக நம்ம இதுலேருந்து 1.25 ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 1.25ன்றது என்ன அப்படின்னா இந்த வித்தோட மூணில் ஒரு பங்கு. ஓகேவா? 3ஆக பிரிச்சுட்டு இப்போ இதை தூக்கிக்கோங்க. இங்கேயும் அந்த 1.25 இன்ச்சு இந்த கிராஸ் தூக்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஃபிட்டிங்காக அழகாக பண்ணுறதுக்காக சூப்பராக இருக்கும். இந்த ரெடிமேட் நம்ம போடுற கட்டிங் மெத்தடு அருமையாக இருக்கும். அவங்க போட்டு பார்த்தாங்கன்னா இது வரைக்கும் இருந்த ரெடிமேடுக்கும் நம்ம பண்ணுற ரெடிமேடுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும். நீட்டாக இருக்கும். தேவையில்லாமல் ரொம்ப சுருக்கமாக ரொம்ப லூஸோ லொடன்னு இருக்கிற மாதிரிலாம் இருக்காமல் அழகாக இருக்கும். அவங்களுக்கு சூப்பராக வரும். இந்த அளவு அப்படியே அளந்துடும். நம்ம எல்லாமே தெரிஞ்சு வைக்கிறோம் இல்லையா, அதனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் 19 தான் நமக்கு தேவை. 20 வருது. அப்போ கொஞ்சம் தூக்கணும். நம்ம 20 வரல, 19க்கு 20க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம ஆனால் கொஞ்சம் தூக்கிடலாம். ஓகேவா? லைட்டாக தூக்கிக்கலாம். 19 தான் நமக்கு வேணும். வேணும் அதை விட அதிகமாக வைக்க வேண்டாம். இப்போ இங்கேருந்து நம்ம அந்த 1.25 தூக்குவோம். அந்த 1.25 இங்கேருந்து தூக்குனீங்கன்னா சரியாக வரும். இப்போ இதில் இருந்து அப்படியே அந்த மேலே தூக்கிட்டு அந்த மேல் இதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க. ஓகே. கரெக்டாக 9.5 வந்துருச்சு. நம்ம நினச்ச அளவுக்கு வந்துருச்சு. ஓகே. ப்ளஸ் தையலுக்கு வந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. எப்பவுமே ரெடிமேடில் நம்ம வந்து ஒட்டை போட்டிருப்பாங்க. நம்ம தையல் பிரிக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் வச்சுக்கலாம். இது வந்து 2 தையலாகவும் போட்டு கொடுத்துடலாம். இது அவங்களுக்கு வேணும்னா கூட பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சில ஆப்ஷன்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கும் பொழுது இதோடைய நம்மளுடைய மெத்தட் வந்து நல்லா வரும். இது அப்படியே இங்கேருந்து அப்படியே லைட்டாக உள்ள ஷேப் கொடுத்து எவ்வளோனா ஒரு 14 இன்ச்சு கிட்ட, இங்கேருந்து 14 இன்ச்சு கிட்ட, இந்த 14 இன்ச்சு கிட்ட ஒரு மார்க் கொடுத்துட்றோம். இந்த இடத்துல லைட்டாக அப்படியே இறங்கி உள் வந்துட்டு ஷேப் வந்து இங்கே டவுன் ஆகிற மாதிரி. எவ்வளோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம இங்கேருந்து கணக்கு வச்சுக்கலாம். 13, இங்கே 13 இருக்கா, ஒரு 1/2 இன்ச்சு பாருங்க, 1/2 இன்ச்சு ஷேப்பு 12, இவ்வளோ தான். அதுக்கு மேலே ஷேப் வேண்டாம். 1/2 இன்ச்சு மட்டும் ஷேப் கொடுத்து திரும்ப அப்படியே இப்படி வெளியே கொண்டு வந்துடுங்க. அப்படியே வெளியே கொண்டு வந்து அப்படியே இதில் சேர்த்துருங்க. அவ்வளோதான். ஓகேவா? இது அப்படியே வெளியே கொண்டு வந்து இது வந்து நம்ம வெட்ட போகிற மார்க்கு தான் போட்டிருக்கோம். இதில் வந்து இப்படி சடனாக வெளியே கொண்டு போகக்கூடாது. இந்த இடத்துல வந்து இப்படியே போகக்கூடாது. இப்படியே தான் வரணும். இங்கேருந்து அப்படியே நேராக கீழே வர மாதிரி வரணும். அப்போ தான் இந்த இடத்துல வந்து ஒரு திட்டு மாதிரி இல்லாமல் ஒரு இடத்துல தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நிறைய ரெடிமேடில் பாருங்களேன், இது வந்து இங்கே தூக்குற மாதிரி இருக்கும். இப்படி வெளியே கொண்டு வந்துருப்பாங்க. அப்படி இல்லாமல் அழகாக இப்படி கொண்டு வந்து ஈவனாக கொண்டு வந்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம ஆர்ட் ஒர்க்கு எடுத்து செஞ்ச மாதிரி, அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கும். இது அப்படியே வெட்டும் பொழுது இந்த கணக்குலேயே அப்படியே வெட்டிடுங்க. அவ்வளோதான். அப்படியே அதுமே அந்த மார்க் பக்கத்துலேயே தான் வெட்டுறோம். மார்க்கை வந்து மேலே மார்க்கு மறையாமல் அது மேலேயே வெட்டுறோம். ஓகேவா? இங்கே தையலுக்கு விட்டு தான் நம்ம வெட்டுறோம். ஆம்பூல் மார்க் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலே தையலுக்கு விட்டுங்க. இது வரைக்கும் இருந்த ரெடிமேடுக்கும் இந்த ரெடிமேடுக்கும் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க போட்டு விட்டு சூப்பராக, நீங்கள் இந்த முறையை செஞ்சு பார்த்து கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாச்சு பண்ணிடுங்க. ரெடியில் வந்து நாச்சு, அப்போ தான் நம்ம மார்க் நெக்கு வெட்டுறதுக்கு சரியாக இருக்கும். அப்படியே நெக்கு வெட்டிடலாம். 2 தட்டு எடுத்துகிட்டு 2 தட்டில் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு, 2 தட்டில் பேக் நெக்கு வெட்டணும். இப்போ 5 நைட்டியாக இருந்தாலும் 4 நைட்டியாக இருந்தாலும் இதே மெத்தடில் அப்படியே எடுத்து ஒரு தட்டில் ஒரு கலருக்கு ஒன்றில் வந்து நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு அப்படி வெட்டிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதில் அப்படியே ஸ்ட்ரெயிட் மார்க் போட்டுடலாம். டைமண்ட் நெக்கு இது வந்து நல்லாவே இருக்கும். இது நிறைய பேருக்கு இது வந்து பொருந்தும். லோவாகவும் இருக்காது, அசிங்கமாகவும் இல்லாமல் நார்மலாக கொஞ்சம் கரெக்டான லெவலில் நிற்கும். ஏன்னா இங்கே க்ளோஸ் ஆகிட்டு திரும்பினால பா நெக்கை விட ரவுண்டை விட இது நல்லாயிருக்கும். அதனால் இதுதான் வந்து ரெகுலர் நெக்கு. இதில் வந்து 7 இன்ச்சு, இந்த ரெடியிலேருந்து 7 இன்ச்சு ஜிப்புக்கு இதை நம்மளே வெட்டிடணும். வெட்டினா தான் டெய்லருங்க வந்து அதுக்கு மேலே அவங்க எதுவுமே கத்திரி வைக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்தமாக தைச்சமான்னு தைப்பாங்க.
அதனால் இதை கரெக்டாக கீறி கொடுத்துருங்க. அடுத்தது இப்போது பேக்கு பாருங்க, பேக்கு இது ஒரு தட்டு இது ஒரு தட்டு போட்டிருக்கோம். அப்போ இந்த மடிப்பில் நம்ம போடுறது தான் வந்து சௌகரியமாகவும் இருக்கும், நமக்கு வெட்டுறதுக்கு கரெக்டாகவும் இருக்கும், அளவு சரியாக நினச்ச மாதிரி. இப்போ இது இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து நெக்கோட அளவு. அப்படியே ரவுண்டு எடுத்துருங்க, ரவுண்டு. இப்போ இதில் தையலுக்கு விட்டு தான் வெட்டணும். இதில் வந்து ரெடி, இது தையலுக்கு விட்டு வெட்டணும். ஓகே, அவ்வளோதான். இந்த ஷோல்டர்லாம் வந்து அழகாக அவங்களுக்கு கச்சின்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப லோவாக இல்லாமல் அசிங்கப்பட்டு இறங்கிட்டு இல்லாமல், இந்த ரெடிமேடில் ரொம்ப லோவாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது ஆல்ட்ரே பண்ண தேவையில்லை, மேல்த்தையும் அடிக்க தேவை, நம்ம டபுள் டிசிங் போட்டுருவோம். அவ்வளோதான், வெட்டியாச்சு. ஸ்லீவ் வெட்டும்பொழுது இந்த கரையை வந்து சமமாக கொண்டு வந்து திரும்ப செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஹைட் இதில் தான் நம்ம செக் பண்ணுவோம். இந்த லூஸ் டைட்லாம் இருந்தாலும் இதெல்லாமே இல்லை ஈக்குவல் பண்ணி கரெக்டாக 4 ஒரே மாதிரி வச்சு வச்சுக்கோங்க. 4 தட்டும் இதையும் அப்படியே அதே மாதிரி எத்தனை ஸ்லீவ் வந்தாலும் நம்ம எடுத்து இதை ரெடி பண்ணணும். ஏன்னா மொத்தமாக அப்படியே போட்டு வெட்டும்போது இதில் லூஸ் டைட் இருந்தால் ஒரு கை பெருசு ஒரு கை சின்னதெல்லாம் வரும். இதெல்லாம் ஒரே ஈவன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ சப்போஸ் உயரம் பத்தலைன்னா ஒரு வச்சு குறைக்கலாம், மொத்தமாக ஒரே மாதிரி குறைச்சிடலாம். ஒரு தட்டு அன்னியூனா ஒரு தட்டு இப்படி கூட குறையாக இருக்கிறது, ஒரு கை பெருசாக இருந்து அப்படி இல்லாமல் ஒரு அழகாக அப்படி கரெக்டாக லெவல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 8 இன்ச்சு வைக்கிற இடத்துல 7 இன்ச்சு கூட வைக்கலாம், ஆனால் நம்ம ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா. அப்போ இந்த 4 இந்த பக்கம் எத்தனை கையாக இருந்தாலும் 5 கையாக இருந்தாலும் ஒரே மாதிரி இங்கே இருக்கணும். நம்ம இதில் வந்து கரையோடு அப்படியே விட மாட்டோம், லைட்டாக மடிச்சிருவோம். அதனால் லேசாக ஒரு மார்க் ஒன்று போட்டுருவோம். இந்த கரையை மட்டும் ஒரு லைட்டாக ஒரு மடிச்சிட்டா கிளியாமல் இருக்கும், ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதனால் இதில் 14 இன்ச்சு நம்ம முழங்கை சுற்றளவு ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு, 1.25 இன்ச்சு கூட போதும். 1.25 இன்ச்சு தையலுக்கு, ஏன்னா அங்கே 1 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் பாடியில். கை உயரம் வந்து நம்ம 8 இன்ச்சு எடுத்துருக்கோம். 8 இன்ச்சு வருதா இல்லைன்னா 7 இன்ச்சு வைக்கலாமான்னு பார்ப்போம். 8 இன்ச்சு நான் மார்க் போடுறேன். 8 இந்த ஏன்னா இங்கே வந்து ஜாயிண்ட் வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் செக் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுவோம். 8 இன்ச்சு நம்ம மார்க் போட்டு வச்சுட்டோம், ப்ளஸ் தையலுக்கான அளவு போட்டோம். இந்த இடத்துல தான் நம்ம கை எடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. இப்போ உயரம் வந்து இதில் 54 இல்லாமல் 53 வைக்கிறோன்னா இந்த இடம் வந்து இன்னும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த இடம் வந்து ஜாயின் இல்லாமல் கிடைக்கும். உயரத்தை குறைச்சா இப்போ கஸ்டமருக்கு தனியாக நம்ம தைக்கும்பொழுது அது வேறு கணக்கு. ரெடிமேடாக தைக்கும்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் உயரம் வைக்கணும், முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பண்ணணுன்றதுனால, ஏன்னா ஹைட்டாக இருக்கிறவங்களும் எடுத்துப்பாங்கன்றதுனால நம்ம இந்த மாதிரி வைக்கிறோம். இப்போ இது ஜாயிண்ட் வருது அப்படின்னா லைட்டாக கை உயரத்தை குறைச்சிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஜாயிண்ட் வரந்தாலும் செக் பண்ணிடுவோம். இப்போ வந்து நமக்கு எவ்வளோ வரணும், 19 இன்ச்சு ஆம்பூல். அப்போ நமக்கு வந்து 9.5 ஒரு 1/4 இன்ச்சு கூட இருந்தால் கூட பரவாயில்ல கையோட அளவு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்படி கரெக்டாக ஒரு ஈவனாக வர்ற மாதிரி கணக்கில் வச்சுக்கோங்க. அடிங்கை சுற்று இப்படி டேப் இப்படி கரெக்டாக இங்கே 9.5 வச்சுட்டு ஒரு புள்ளி கூட வச்சுக்கோங்க, கை பெருசாக இருக்கட்டும். இப்படி உள்ளே வருதுன்னு வைங்களேன், இந்த முழங்கைக்கு உள்ளே வருது. இதே வெளியில் போகுதுன்னு வைங்களேன், ரொம்ப வெளியே போகுது இல்லையா, அந்த கணக்கில் வச்சு கரெக்டாக இப்போ இப்படி ஈவனாக வச்சுருங்க. இவ்வளோதான், இங்கேருந்து நேராக அப்படியே முழங்கைக்கிட்ட வர மாதிரி இதுதான் அளவு. ஓகேவா, ஜாயின் வராமே நம்ம எடுத்துடலாம். இப்படியே கொண்டு வந்து இந்த அடிங்கை கூட பார்த்தீங்கன்னா அழகாக அவங்களுக்கு சூப்பராக உட்காரும். நம்ம அந்த ஷேப்புக்கு அழகாக கொடுத்துருக்கனால இந்த இடத்துல மட்டும்தான் ஜாயிண்ட் வருது லைட்டாக. இதில் லைட்டாக ஒரு சின்ன கிராஸ் இருக்குங்க, இது சின்ன கிராஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம மடிக்கிறதுக்கு அடையாளமாக போட்டுருங்க, நாச்சு பண்ணிக்கோங்க மடிக்கிறதுக்கு. இப்போ இதில் தையலுக்கு இது நேராக அப்படி வரணும். இங்கே மட்டும் சின்ன பெட்டி ஜாயின் பண்ணிக்கலாம், ஏன்னா இது அழகாக உட்காந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. சின்னதாக அந்த உள்ளுக்குள்ளே மட்டும் வெளியே தெரியாது. இது ஸ்லீவ் இது மாதிரி எடுத்து பாருங்கள், அருமையாக வரும், சுருக்கங்கள் இல்லாமல் நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும். இப்படி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இதை நாச்சு வெட்டிக்கலாம், சென்டர் நாச்சு. ஓகே, இதில் நம்ம நாச்சு பண்ணிட்டோம். இவ்வளோதான் மடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இது அடிங்கையோடைய நாச்சு. ஓகேவா, இப்போ இதில் அடிங்க எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து காமிச்சிடும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். 8 16 வந்திருக்கு. 19 இன்ச்சு ஆம்புல் 16 வந்துருக்கு. 16 இல்லை 16 17 முக்கால் கூட வரும் சரிங்களா, ஒரு புள்ளி கூட தான் வந்திருக்கு. அப்போ 16 முக்கால் 17 கிட்ட வந்துருச்சு. 3 இன்ச்சு வித்தியாசம் வர மாதிரி. ஓகேவா, அவர் 2.5 இன்ச்சு 3 2.5 அப்படி வந்து வித்தியாசம் இருக்க மாதிரி. ரொம்ப பிடிக்கவும் செய்யாமல், நைட்டுன்றதுனால ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இப்படி பை மாதிரியும் சுருக்கங்களும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஷேப் எடுத்துருக்கோம். ஓகேவா, ஓகே அவ்வளோதான். நம்ம இதை எடுத்துட்டோம். இது இந்த பிட்டுங்களை வந்து இதில் வந்து பாக்கெட்டு, ஜிப்புக்கு, ஃப்ரில் வைக்கணும்னா ஃப்ரில்லுக்கு எல்லாத்துக்குமே இதில் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இவ்வளோ தான் பிட்டு. இந்த பிட்டுக்கு வந்து கழுத்து பீஸுக்கு, இந்த பேக் கழுத்துக்கு இதை தான் நம்ம எடுக்கணும்.
இதில் ஃப்ரண்ட் நெக்கில் பார்டர் வைக்கணும், இந்த லைன்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பிரில் வைக்கணும் அப்படின்னா இதில் தான் 4 துணி இருக்குது, இதை தான் நம்ம டபுள் பிரில் வைக்கணும். இப்போ டபுள் பிரில் தான் இது, ஜிப்பு மாடலில் டபுள் ஃப்ரில்லு, 2 அடுக்கு ஃப்ரில் வைக்கிற மாதிரி. இந்த கரப்பக்கத்தை கரெக்டாக அப்படி லெவல் பண்ணிவிட்டு, அப்போ நெக்கில் வந்து நம்ம ஜிப்புக்கும் இதில் தான் துணி எடுக்கணும், பாக்கெட்டுக்கு இதில் தான் துணி எடுக்கணும். இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும். இதில் பாருங்கள், இதில் தான் பாக்கெட் எடுக்கணும். பாக்கெட்டுக்கு இப்போ உள்ளுக்குள்ளே வந்து வேறு துணி கூட நம்ம கொடுக்கணும்னா கொடுக்கலாம். துணி பத்தலைன்னா இதை ஜிப்புக்கு வைக்க வேண்டியது இருக்கும். இதில் பாக்கெட்டு சிங்கிள் பாக்கெட், நம்ம பாக்கெட் வைக்கிற மெத்தட் வந்து சிங்கிள் பாக்கெட்டு தான் வைப்போம். அப்போ நம்ம இதில் கூட நம்ம வந்து பாருங்கள், இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த பீஸ் இருக்குல்ல, இதில் கூட கழுத்துக்கு தைக்கலாம். ரொம்ப கச்சிதமான அளவு தான் வரும், ஓகேவா? ஏன்னா இது வந்து அதுவும் பாந்தினி வந்து அகலம் வேற கம்மியாக தான் இருக்கும். பண்ணால் வந்து ரொம்ப ஏன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் பாந்தினியோட அளவு வந்து கம்மியாக தான் வரும். இதில் ஒரு 1.25 இன்ச்சு நான் வந்து வச்சு மார்க் பண்ணுறேன். 1.25 இன்ச்சு. இந்த சைடு பீஸ் நமக்கு இப்போ யூஸ் பண்ணி ஆகணும், நம்ம கழுத்துக்கு யூஸ் பண்ணி ஆகணும். 4 துணி பிரில் இருக்கிறதுனால 2 பிரில் 4 பிரில் வருது இல்லையா மொத்தம். தைச்ச உடனே ரெடி 1.5 வர மாதிரி இந்த பிரிலோட அளவு. 2 அடுக்கு பிரில். துணி அகலமாக இருந்ததுன்னா தாராளமாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே வெட்டிட்டேன். இதை தான் நம்ம பிரில்லாக வைக்க போகிறோம். 4 துணி இருக்குது, 4 நாள் 8 துணி 2 ஜைட்டிக்கு பிரில். இது பார்த்தீங்கன்னா இந்த பாலம் தான் வந்து நெக்கில் வைக்கிற பீஸ். இதுதான் இந்த பார்த்து தான் நெக்குக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்கில் டைமண்ட் நெக்குக்கு, ஓகேவா? இதை லேசாக விட சைஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதில் நெக்கு பீஸ் வச்சுக்கலாம். இதில் வந்து ஜிப்புக்கும் பாக்கெட்டுக்கும் இதை தான் வைக்கணும், ஓகேவா? ஓகே, சின்ன பெட்டு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரைட், அவ்வளோதான். நன்றி.